குழந்தைக்கு வசம்பு அரைக்கிறாங்க. எப்படி அரைக்கிறாங்க பாருங்கள். இது 2 சின்ன சின்ன பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதில் தான் அரைச்சி வைப்பாங்க மாமியார் டெய்லியும். இது என்னது? வசம்பு இல்லை, இப்போ எடுத்தீங்களா அது? வசம்பு. அங்கே நான் குழந்தை குளிப்பாட்ட ரெடி ஆகும்போது எங்கள் மாமியார் இந்த வேலை பார்ப்பாங்க. இது ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நான் குழந்தை குளிப்பாட்டி கொண்டு வரும்போது இது ரெடியாக இருக்கும். இது கேரளாவோட பழக்க வழக்கமாக குழந்தைங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் இது இப்படி கொடுக்கணுமா. அதனால் மாமியார் வந்துட்டு டெய்லி இது இப்படி பண்ணுவாங்க. காலையில் பாப்பாவோட 28 ஃபங்க்ஷன் அப்போ ஷாப்பிங் போயிருப்பாங்க. அப்போ ஒரு கல் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த கல் தான் இந்த கல். அந்த கல்லுலேருந்து வருமா தேய்க்க? எங்கள் மாமியாரும் தேய்க்கிறாங்க. இது வந்து குறி வைக்கிறதுக்கா. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அவ்வளோதான். இது ஒரு பாத்திரத்தில் வச்சுருவாங்க. இந்த பாத்திரம் என்னென்னா, என் பையனுக்கு நான் சொப்பு சாமான் வாங்கி கொடுத்தேன்னா அந்த மூடி இது இப்போ இதனுக்காக எடுத்துக்கிறாங்க. சொப்பு சாமானில் வாங்கின பாத்திரம்லாம் வந்துட்டு மாமியாருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 1-2 ஐட்டம்ஸ்லாம் மாமியார் எடுத்துட்டாங்க. இந்த சந்தனம் வைக்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி ஐட்டம்ஸ். இதெல்லாம் என்னென்னு கேட்டேன் நான். கடுக்கா மாசிக்கா. ஆமாம், இதில் எது கடுக்கா, இது மாசிக்கா? இது கடுக்கா, ருத்ராட்சம், இது மாசிக்கா, இடம்பெரி, வாழம்பெரி, சந்தனம், அது வேற ஒரு மருந்து பீனாரின்னு சொல்லுவாங்க. 6 மாதம் வரைக்கும் இது கம்பல்சரி கொடுக்கணுங்களா குழந்தைங்களுக்கு? எங்கள் ட்ரெடிஷ்னலாக கொடுத்து தான் வேணும். குழந்தை 6 மாதம் வரைக்கும் சுத்தமாக கடவுள் மாதிரி எதுவும் எச்சப்படக்கூடாது. சந்தனம் குழந்தையோட உடம்புல ஃபுல்லும் தடவணும். ஏன்னா 4 பேர் வந்து தூக்கும்போது குழந்தையோட உடம்புலேருந்து அந்த வாசனை வரணும்னு சொல்லுவாங்க மாமியார். உடம்பு முழுக்க முதுகு, கை, கால் எல்லா இடத்துலையும் தடவி விட்டுருவாங்க. எங்கள் சின்ன மாமியார் அப்படி தான் பண்ணி கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. இது பேர் என்ன சொன்னீங்க? ஒன்று சந்தனம், ஒன்று பீனாறு. இதெல்லாம் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும்ல. குழந்தைக்கு நாக்கில் கட்டு குழந்தை கொஞ்சம் துடிக்கும். அதனால தான் தேனும் சேர்த்தே கொடுக்கறது. அதுதான் மலையாளத்தில் சொல்லுவாங்க நாவு தரிக்கணும் அப்படி சொல்லிட்டு. இது என்னோடய பையனுக்கும் கொடுத்தோம் 6 மாதம் வரைக்கும். குழந்தைங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் தான் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு மேலே நம்ம ஃபுட்டு கொடுத்துருவோம் இல்லையா, குழந்தை நாக்கில் வந்துட்டு உப்பு பட்டுருன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் வந்து குழந்தைங்க தெய்வத்துக்கு சமமாக. அதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது என்ன தேய்ச்சிட்டு 2 வாட்டி கொட்டுறீங்க? அதில் இருக்காங்க. ஓ, எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறீங்க? மருந்து தானே இதெல்லாம் குழந்தைங்க. இதுதான் குழந்தைக்கு ரொம்ப கசக்குது. தானே தைனம் மிஸ் பண்ணி கொடுக்குறது. இது கடுக்கா. எங்கள் மாமியார் இது என்ன டேஸ்ட்டுன்னு தெரியாமலே ரொம்ப நாளாக செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது நாவு தரிக்கும்னுட்டு. ஐயோ, இதையே அவ்வளோ நாள் குழந்தைக்கு கொடுத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கையும் வாசிக்கான்னு தான் ரொம்ப மருந்து வயத்துக்கு. ஓ, கேரளாவில் பழக்க வழக்கம் இருக்குது. குழந்தைங்கள 10 மணிக்குள்ளே குளிப்பாட்டிடணும். குளித்து வந்த உடனே நாக்கில் வச்சிடணும். இது அதுக்கப்புறம் தான் தாய்ப்பால் கொடுக்கணும். இப்படிலாம் அங்கே சம்பிரதாயம் இருக்குது. தங்கம் சங்கெல்லாம் சேர்க்கணும். தங்கம் கூடமா? நான் என் மோதிரம் தான் தேஞ்சு போச்சு. அப்புறம் நான் விட்டுட்டேன். செம்பு தேய்ப்பாங்கன்னு தெரியும், ஆனால் தங்கம் தேய்ப்பாங்கன்னு தெரியாது. செம்பு, தங்கம், சங்கு வரியா? இது குழந்தை குளிச்சுட்டு வந்த உடனே நாக்கில் வைக்கணும்.
ஆ வேணாம் 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 வேணாம். சாக்லேட் அது இதுன்னு காலையிலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அவர். ஓகே. இதெல்லாம் நாங்கள் கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இப்போ குழந்தை குளிப்பாட்ட போகிறேன். குளித்ததும் குழந்தைக்கு வந்து இது உடம்பெல்லாம் பூசணும், அப்போ நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு நெத்தியில் குறி வைக்கணும். இது வாயில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை பார்க்கணும்.